ஹாய் கைஸ், டுடே நம்ம ஹெல்த்தியான கடலை வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் வந்து 3 கிளாஸ் வந்து அளந்து எடுத்திருக்கேன். தலை வெட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா சோக் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்து 4 to 5 years நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோக்குடு கடலைப்பருப்பை 3 தண்ணி விட்டு கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாதி அளவு கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 8 பல்லு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைத்த பருப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்டு ஆனியன், முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 minutes போல் ரெஸ்ட் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போது கீரை வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடையாக தட்டி போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு 4 வடை போட்டால் போதும். நல்ல எண்ணெய் காஞ்சி இருந்தால் மட்டும்தான் தட்டின உடனே வடை வந்து மேலே வரும். எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே வராது. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு, வடையும் நல்லா வெந்து வருது. ஒரு வடையை போல் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 4 பக்கமும் நல்லா வெந்து வரும். திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெயை இருவு கட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.